நிறமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் திரிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திருப்புகழுடைய பெருமைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக திருப்புகழ் மதிவணன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். ஐயா, திருப்புகழை பற்றி சொல்லும்போது அது வார்த்தைகள் ஓரளவு இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடியதில் நமக்கே என்ன தெரியுதுன்னா, அதிகமான வடமொழி பயன்பாடுகள் அதில் நேரடியாகவே பார்க்க முடியுது. உதாரணமாக அதற்கு முற்பட்ட காலங்களில் தேவாரமோ அல்லது திவ்ய பிரபந்தம் அடியனுக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்சது. அதிலேயே பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்னு வந்தால் புருடோத்தமன் அப்படின்னு தமிழ் படித்து எழுதுவாங்க. அங்கேயே வடமொழி கலப்பு இருந்தாலுமே கூட அந்த கலப்பு ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது தேவாரத்துலேயோ பிரபந்தத்துலேயோ. ஆனால் திருப்புகழை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வடமொழி சொற்களை அப்படியே பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இப்படி பண்ணாதான் அந்த சந்தம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணியிருக்காங்களா, இல்லை எப்படி? அதாவது திருப்புகழில் வடமொழி பதங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த வடமொழிக்கு ஒரு காம்பீரியம் இருக்குது. தமிழ் மொழி நளினமான மொழி, ஆனால் வடமொழி காம்பீரியமான ராஜா மாதிரி, தமிழ் ராணி மாதிரி. ரெண்டும் ஒரே அந்தஸ்து ஒன்று தான். ஆனால் தமிழில் நளினங்கள் அதிகம். சமஸ்கிருதத்தில் ஒரு யானை மீது அரசன் உட்கார்ந்து செல்கிற மாதிரி இருக்கிற மொழி என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த காம்பீரிய மொழி அதை வாங்கி கொண்டார். அது தானாக வந்தது. எதுவுமே அருணகிரிநாதர் கட்டளை. அருணகிரிநாதருக்கு இந்த பாட்டில் இவ்வளவு திருப்பு சொல்லு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த காலத்து ஆய்வுக்கு வேணால் வைக்கலாமே தவிர, அவர் இயல்பாக தான் பாடுகிறார். இயல்பாக பாடும்பொழுது சமஸ்கிருதம் அப்படி பொங்கி பிரவகி ஆரியமும் செந்தமிழும் ஆனான் கண்டாய் என்று தான் சொல்கிறார். தென் சொற்க கடந்தான் வடமொழிக்கு எல்லை தேர்ந்தான்னு கூட பாட்டு இருக்குது. ஆகவே ரெண்டும் அந்த காலத்தில் ஒன்றாக தான் இருந்தது. ஆகவே அதற்கான பிளவுபடுத்தலை. அது என்னென்ன வார்த்தைகள் அந்த நேரத்தில் வருகிறதோ அதையெல்லாம் வைத்து ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ்லாம், அதாவது ஆற்றல் ததும்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. அப்படி அவருக்கு எல்லா தெய்வங்களை பற்றிய கருத்து வந்தது. எல்லாம் முருகனுடைய சரண்டர் தான் கடைசியில் எல்லாவற்றையும் சேர்த்து பாடுகிற முறையில் வந்தது. அவருடைய பாடல் சொல்வதற்கு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான், தீரப்படித்து திருப்புகழ் படி அப்படின்னு பழமொழி இருக்குது. அப்படின்னா தீரப்படித்துனா எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு திருப்புகழுக்குள்ளே வா. அப்போ தான் அவ்வளோ புராணங்கள் அவர் சொல்கிறார். அவ்வளோ மொழி திறன் அவளுக்கு இருக்குது. அவருடைய இலக்கிய நயங்கள்லாம் அதி அற்புதமாக இருக்குது. இடைதானும் இடையதோ மலர் வேதாவானோன் எழுதினானோ இளையோங்கிறார். அந்த மாதிரி கூட யாரும் சொல்லலை. பெண்களுடைய இடையை மின்னல் இடை இன்னல் இடைன்னு சொல்கிறான். அருணகிரிநாதர் என்ன தெரியுமா சொல்கிறார், இடைதானும் இடையதோ மலர் வேதாவானோன் எழுதினானோ இளையோ. பிரம்மதேவர் எல்லா அங்கங்களையும் கரெக்டாக எழுதிட்டாருப்பா, இந்த இடையை எழுத மறந்துட்டாராங்கிறான். அந்த நயம் பாருங்கள். எல்லாவற்றிலும் அவருடைய நயம் தனிப்பட ரொம்ப அழகாக புராணத்தோடு தேர்ந்து விளங்குகிறது. இதுதான் திருப்புகழ் காரணம். ஏன் இதை வைத்து பாடினார் அதை வைத்து பாடினாரும் நம்ம கேட்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதெல்லாம் அந்த நேரத்தில் தானாக அதான் சொல்லிவிட்டேனே, இனிது கவி அப்படி பிரசாதித்த பாவலன், அப்படி அது அமைய வேண்டும் என்று இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ருக் யஜுர் சாமம் அதர்வணம்னு 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களில் 3 வேதம் தான் நமக்கு கிடைக்கிறது. அதர்வண வேதம் கிடைக்கல. ஆனால் அண்மையில் வாழ்ந்த காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அதர்வண வேத மந்திரங்கள் திருப்புகழில் இருக்கிறது. அதனால தான் இது மந்திரமாக விளங்குகிறது. இந்த ஒளி நயம் சவுண்ட் எஃபெக்டுக்கே வெற்றி. அதாவது ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஐம் ஈம் நம் லம் ஸ்வம் சரவணபவ, இதுதான் முருகபெருமானுடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரங்களுடைய ஒளி சேர்க்கையெல்லாம் திருப்புகழ் சந்தத்துக்குள்ளே இருக்குது. ஆகவே திருப்புகழ் நீ சொன்னால் மந்திரங்களே வேறு மந்திரங்கள்கிட்டலாம் போக வேண்டாம். இந்த திருப்புகழே நீண்ட ஆயுளை தந்துவிடும். இந்த மொழியில் அவ்வளோ விஷயம் இருக்கிறது. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஆகவே அந்த காற்றை கட்டுப்படுத்துகிற விஷயம் திருப்புகழுக்குள்ளே வைத்தார். அதுதான் சத்தங்கள். அதுதான் தத்த தாத்த தந்த தாந்த. அந்த திருப்புகழ் ஓசை நலத்தோடு சொன்னாலே நீண்ட நாட்கள் இருக்கலாம். இந்த நகரம் பயின்று வருகிற பாடல்லாம் வருகிறது.
என்ன காரணம்னா ரகரம் மட்டும்தான் பிட்யூட்ரி சுரப்பி பிறக்கிறது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தருவது பிட்யூட்ரின்னு. இதை மற்ற வழி வல்லுநர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரகரம் சொல்லும் பொழுது உன்னுடைய அண்ணன் நுனினா வருட ழ வருங்கிறான். இந்த நுனினா மேல் அன்னத்தில் படும்பொழுது தான் ழ வருகிறது. இந்த ஒலிக்குறிப்பு வேறு மொழியில் கிடையாது. இந்த ரகரம் வைத்து பாடுகிறார்கள். இப்போ உங்களுக்கு பெருமைக்காக சொல்லவில்லை, 51 ரகரங்களில் நான் மட்டும்தான் பாடியிருக்கிறேன். இது அதுக்கிட்டேயே யாரும் வர முடியாது. ஓ, அழகொழுகும் அருமுகமும் தழல் திகழும் எழில் அயிலும். இந்த ஒரு பாட்டை சொன்னாலே 100 வயசு 150 வயசு வாழலாம். ஏன்னா பிட்யூட்டரி சிறப்பு சிறக்கிறது. இதுக்கு ஈக்குவலாக பாட்டு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னால் வேறு விதமாக போகும், இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் தண்ணி டிவியில் எடுக்கும்போது எடுங்க. அதாவது இப்போ எனக்கு என்னிடம் ஒரு வைஷ்ணவர் தான் கேட்டார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார், இதெல்லாம் சேர்க்காதீங்க, இதெல்லாம் வைத்து உங்களுக்கு வச்சுங்க. அவர் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் பேர் அரிமா முரளிதரன் பேர். ஃபோன் பண்ணி மதிவண்ணன் ரகரத்தில் ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் என்கிட்ட பெரிய அறிஞர்கள் அபய நடராஜன், சிலம்பொலி செல்லப்பன், வளம்புரிஜான் எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பார்கள். நான் உடனே சொல்லிவிடுவேன். என்னமோ கடவுள் திருவள்ளுவர் நமக்கு நினைவாற்றலாம் இருக்குது, எல்லாம் அடுத்த நிமிஷம் வந்துடுவேன். எல்லாம் அது அருணகிரிநாதரால் வருது. இப்போ அவர்கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷம் 10 இடங்களில் ரகரம் பாடியிருக்கிறாள் ஆண்டாள் என்று சொன்னேன். அப்படியா, என்ன பாட்டு சொல்லுங்கன்னார். எழிலுடை அன்னையீர் எண்ணரங்கத்து இன்னமுதர் குழல் அழகர் வாய் அழகர் கண் அழகர் கொப்பூழில் எழு கமல பூ அழகர் என்னுடைய கழல் வளையை தானே கழல் வளையாய் ஆக்கினது. 10 இடங்கள். இதுக்கு மேலே பாடியிருக்காங்களா? இதுக்கு மேலே 27 இடங்களில் ரகரம் வர முடியா. சிவபிரகாசர் ஒன்று பாடினார், அது என்னுடைய 9வது பாட புஸ்தகத்தில் வந்தது. அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது முரளிதரன், அதையும் சொல்லிட்டேன். எழுவுடன் எழின் தொழமழ வழிவுசை தெழுபெரு வெளி கழுதோல் முழ மரபரின் ஒழுகிய கணை முழுகிய உடல் உழுவைன்னு அது ஒரு மங்க. இதுக்கு மேலே இருக்கான்னாரு. இதுக்கு மேலே கிடையாதுங்க அப்படின்னு. அப்போ சாப்பிட்டுன்னு இருந்தேன். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டால் தான் அவர்கிட்ட பேசினேன், வச்சுட்டேன். இதுக்கு மேலே கிடையாது முரளிதரன் சொல்லி கையளம்பும் போது எனக்கு என்னமோ தோன்றிய அடுத்த நிமிடம் நான் வணங்குகிற திருப்போரூர் முருகபெருமான் எனக்கு அருள் கொடுத்தார். அருணகிரினா அருள் யோகி ராமசுரத்குமார். அது தானா இதுவரைக்கும் யோகி ராமசுரத்குமாரை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய அருள் தானாக அவரே என் கனவுல வந்தார், எனக்கு ஆசீர்வதித்தார். அதனால தான் நான் தைரியமாக இருக்கிறேன். அதெல்லாம் எப்படி வந்தது பின்னாடி ஒரு நாளை உங்களுக்கு சொல்கிறேன். அது தானாக நடந்தது. அதனால அவரை வணங்கி அடுத்த விட பேனா எடுத்தேன். அழகொழுகும் அருமுகமும் தழல் திகழும் எழில் அயிலும் விளைய நடமிடு மயிலும் புகழாதே அழுதுழலும் இழலனிவன் பழையவினை முழுதும் அற அருள் கமழும் திருவடிகள் தருவாயே நிழலில் வளர் தெய்வானை தலையில் வளர் குறமாது பழகி வளர் திருமுருக உனை நாளும் மொழி குழற மனம் நெகிழ கழல் அடியில் முழுமை பெற முனிவன் என புனிதம் எழ அருள்வாயே குழையணிகள் செவி குழைய முழுதுமொழிர் உடை தழைய மழலையென தவழவரு எழிலோனே எழு பிறவி சுழியில் அழி பழியனையும் பனிரு விழி இழி மழையில் முழுக வரம் பொழிவாயே பொழிலழகும் அதிலழகும் வயலழகும் திகழ வழி பொலிவு பெரு பழனிமலை விளைவோனே பொதிய மலை முனி அருணகிரி மகிழ இனிய தமிழ் பொழியும் முழு உலகு தொழு பெருமாளே. 51 இடங்கள்ல இது நினைத்து கூட பார்க்க முடியாது. இது கிட்டையும் யாரும் வர முடியாது. இதை நான் பெரிய அளவில் இப்போ ஒன்று நடந்துட்டுருக்கு. நம்ம பையன் இசையமைச்சிட்டார். ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பாட வைக்கிறாரு. ஆனால் அவங்க பெரிய ஆளுங்க பாடினா தான் வேர்ல்டு லெவலில் போகும். நான் இளையராஜா பார்க்க போகிறேன். இளையராஜாட்ட சொல்ல போகிறேன். வித்யாசாகர் தெரியும். வித்யாசாகர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ரகுமான்ட்டையும் இதை கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நேரம் என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட வேறு மாதிரி பேசினா ஒரு நாள் வெற்றி ஆகிடும். அது பார்க்கலாம். அது முருகன் அருள். இப்போ 51 நகரமும் இருக்குது பாட்டு. நான் ஒண்டி தான் எழுதியிருக்கிறேன். இந்த பாட்டு இது சொன்னால் பிட்யூட்டரி சிறப்பு இந்த ஒரு பாட்டில் தான் சுரக்குது. இந்த பாட்டை சொன்னாலே போகிறோம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. சீன பெருமணி பேசின டேப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இப்போ செய்யணும், பார்ப்போம். ரொம்ப அழகாக சொன்னீர்கள் ஐயா. ஆமாம், இறுதியாக ஒரே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. திருப்புகழை பரப்புவதற்கு என்னென்ன மன்றங்கள்லாம் இருக்குது? எப்படி ஒரு நபர், ஒரு பக்தர் திருப்புகழை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத ஒரு கேள்வி. உங்களுடைய பங்கு திருப்புகழை பரப்புவதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். திருப்புகழை கற்றுக்கொள்வதற்கு நிறைய மன்றங்கள் இருக்குது. இப்போ புள்ளி விவர பிரகாரம் எடுத்தால் திருப்புகழ் மன்றங்கள் தான் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா திருப்புகழ் அந்த இசைக்காக பிரபலமாகி முருகப்பெருமான் உயர்ந்த தெய்வமாக மதிக்கப்படுகிறார். ஆகவே முருகப்பெருமானுடைய பாட்டிலேயே தாளக்கட்டோடும் ராகத்தோடும் அமைவது திருப்புகழ் மட்டும்தான். அதனால் திருப்புகழை தொடர்ந்து
குத்து சங்கீதத்தில் பல பேர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ராகவன் ஒருவர் இருந்தார். அவர் தான் சிறந்த முறையில் உலக அளவில் சங்கங்களை அமைத்தார். எல்லாம் பாடுவது தான், எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து ஒரு 150-200 பாட்டை எடுத்து இசை போட்டு நல்ல முறையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ திருப்புகழ் சங்கீதத்தில் பஜனை பாடல்களாக நிறைய பரவி இருக்கிறது. அந்த பாடலில் எல்லாம் மந்திர சொற்கள் அடங்கி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதை பார்த்து அடுத்த நிமிடம் பிடித்து விடுகிறது. அந்த பாட்டு கேட்கும் பொழுதே நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம. பக்தியை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அந்த திருப்புகளை சொல்லும் பொழுதே காதில் விழுந்தாலே பக்தி விடுகிறது. அந்த வார்த்தைகள்லாம் அது மேலே சொன்னேன், இறைவன் தந்த வார்த்தைகள். ஆகவே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அருணகிரிநாதர் பாடியது பூரா சங்கீதம். நிறைய மன்றங்கள் இருக்கிறது. அதை பிரித்து கௌமாரம்னு ஒரு தனியாக ஒரு .com இருக்குது. இதில் அது கௌமாரத்தில் எல்லா திருப்புகழையும் அவர்கள் பிரித்து போட்டு விட்டார்கள். அது புஸ்தகம் மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம இந்த காலத்து கணினிலேயே விடுகிறது கௌமாரம் ஒரு .com. அதை தவிர திருப்புகழை ராகவன் என்பவர் பரப்பினார். நம்ம கிருபானந்த வாரியார் அகில உலகமும் பரப்பினார். அதற்கு பிறகு பாம்பன் சுவாமிகள்ங்கிறவர் ஃபுல்லாக திருப்புகழையே வழிபடு புத்தகமாக வைத்து கொண்டு, அவரையே அருணகிரிநாதரை தன்னுடைய வழிபடு தெய்வமாக வைத்து கொண்டு, முருகப்பெருமானுக்கு எல்லாம் 6 தான் முக்கியங்கிறதுனால 6666 பாட்டு தான் பாடினார். கணக்கு பாம்பன் சுவாமிகள் பாடினது 6666. அந்த எண்கள்லேயே விஷயம் இருக்குது. நம்மெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் சொன்னால் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நிறையா சொல்லலாம். அது என்ன இருக்குங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அந்த 6ங்கிற நம்பர்லேயே எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் 6666 பாட்டு பாடினார். இப்போ உங்களுக்கு ஒன்று தனியாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என் பையனுக்கு சாஃப்ட்வேரில் வேலை கிடச்சிது. 40,000 ரூபா சம்பளம் கிடைத்தது. 45,000 ரூபா 3 வருஷம் வேலை செஞ்சாலும் அவங்ககிட்ட நான் போனேன். நீ 40,000 சம்பளத்திலே இருக்காது, வேறு கம்பெனிக்கு போடுன்னா. இல்லை அவன் எனக்கு இன்ஃபோசிஸ் கிடச்சிருத்து. இன்ஃபோசிஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, உனக்கு ஒன்றும் தெரியாது, திருப்பூரோடு நீ நிறுத்திக்கொள், உலகியலுக்கு வராத. இன்ஃபோசிஸ் வேலையை விட மாட்டேன்னா. நான் சொன்னேன் இன்ஃபோசிஸ் வேலையை நீ விடணும்னு சொல்லலை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறத கேளு, நான் சொல்கிற ரூபாயை போடு, 66,000 ரூபா கேளு. நான் கேட்குறது முருகனுக்காக 6 அவன் 40,000 தான் வாங்கினான். 40,000 எங்கே இருக்குது? 66,000 அதுலேருந்து 160% ஆகிடுது. நான் 66ன்னு போடு. அதெல்லாம் 66ல் யாரும் தரமாட்டான், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ பேசாமல் உட்காந்துட்டுருந்தான். நான் சொன்னேன், நான் சொல்கிறது நீ கேளு, 66ன்னு போடு. அதுக்கு ஒத்துனா தான் உன்னை கூப்பிட போகிறான். இல்லைன்னா நீ விட்டு இன்ஃபோசிஸை விட்டு நீ போகணுன்னு நான் சொல்லவே இல்லை. நீ போட்டு வைய, உனக்கு தான் 3 வருஷம் ஆகிடுச்சு இன்ஃபோசிஸில், நீ போட்டு வையின. என் பையன் என்னுடைய போட மாட்டேன்னா. அதுக்கப்புறம் அவனோட எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். நேராக பெங்களூருக்கு போய் என் ஒய்ஃபையும் அழைச்சின்னு போய் அங்கே உட்காந்து அவன் தலையில் தட்டி, நீ 66,000 போடு, அதில் என்ன பயம், நீ கேட்குறது 66 கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போகிறான், கூப்பிட போகிறதில்ல, நீ பாட்டுக்கு இதுலேயே கண்டினியூ பண்ணு, உன்னை விட்டு இதை விட்டு போக சொல்லலை, நீ போடுன்னு. 66ன்னு போட்டான். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 66,000க்கு இன்னொரு விப்ரோங்கிற கம்பெனியில் வந்துருத்தவனுக்கு 66 தரேன்ட்டான். இது எப்படி தராங்கிறத பின்னாடி தான் என் பையனே சொன்னான். என்னை பார்த்த HR பேர் செந்தில் குமரன்னா. அதை அவனே என்கிட்ட சொல்லலை, என்னுடைய திமிரு அதிகமாகிடுங்கிறதுனால போகிறேன். இப்போ எனக்கு எல்லாமே அப்படி தான் நடக்கும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், தினமலர் வரணும், ஆட்டோ டிரைவர் கரெக்டாக என் பொண்ணு தான் அமைச்சா புக் பண்ணேன். இப்போ பேர் என்னன்னு பாருண்ணே, கார்த்திக்னு. நான் சொன்னேன், எல்லாம் அப்படி தான் வருது. நேற்று இன்றைக்கி இல்லை, 1000 தடவை போயாச்சு காரில். 1000 தடவையும் கார் டிரைவர் பேர் அப்படி தான் வருவா. முருகன், சுப்பிரமணியன், கார்த்திக், வேலன், சண்முகம் இப்படி தான் வருங்க. சகல நாள், அதாவது ரொம்ப குறைவான நாள் தான் வரல. அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். அவன் பேர் அப்பாவை பேரை மாற்றின்னு இருப்பான். அம்மா அப்பா முருகன் பேரை வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. மொத்தத்தில் இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி வந்தது கார்த்திக், அவர்கிட்டயே அதான் சொன்னேன். அப்படி எனக்கு எல்லாமே வருகிறது, எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் தான். வணக்கம், வாழ்க. இப்போ தங்களுடைய பங்கு இந்த திருப்புகழை பரப்புவதில் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகள் பற்றி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். திருப்புகழை பல இடங்களிலே நான் பேசி வருகின்றேன். திருப்புகழில் சிவபெருமான், திருப்புகழில் அம்பாள், திருப்புகழில் ஆஞ்சநேயர், திருப்புகழில் ராமாயணம், திருப்புகழில் பாகவதம், திருப்புகழில் கந்த புராணம். ஆகவே திருப்புகழில் இலக்கிய நயங்கள் என்றெல்லாம் நான் மாறி மாறி பேசி வருகின்றேன். ஒன்று சொற்பொழிவு மூலமாக திருப்புகழை வளர்க்கிறேன். அதற்கும் மேலே திருப்புகழில் இருக்கிற இந்த 7 தெய்வங்கள் தான் என்னை ரொம்ப பிடித்தது. அதனால் இந்த 7 தெய்வங்களுக்கும் கடவுள் திருவருளால்
திருப்புகழை அர்ச்சிக்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி கொண்டு இந்த திருப்புகழ் மந்திரங்கள் என்பது எனக்கு வந்து ஞானியர்கள் மூலமாக தானாக வந்தது. அதாவது அது திருப்புகழ்லேயே அதற்கான விளக்கங்கள்லாம் எல்லாம் இறைவன் எடுத்து கொடுத்தது தான். உன் புகழே பாடி நானினி அன்புடன் ஆஜார பூஜை செய்து உய்ந்திட வீண் படாதருள் புரிவாயே. வீண் நாள்னால் அதாவது ஒர்க்கு இல்லாத நாளே இருக்கக்கூடாது, மீட்டிங் இல்லாத நாளே இருக்கக்கூடாது. மீட்டிங் இல்லாத நாள் தான் வீண் நாள். ஆகவே அந்த வீண் நாளே இல்லாத டெய்லி என்கேஜ்மெண்ட்டாக இதுக்கெல்லாம் பாட்டு கிடைத்தது. அதை இறைவனுடைய புகழை பாடி இறைவனுடைய பூஜை செய்கிறேன், இறைவனை பற்றி பேசுகின்றேன், இன்னொன்று இறைவனை பற்றி எழுதுகின்றேன். எழுதி திருப்புகழ் கட்டுரைகள்லாம் ஆன்மீகங்கிற பத்திரிகைகளை மாதம் எழுதுகின்றேன். பல கட்டுரைகள் வந்திருக்கிறது. பல மலர்கள் அருணகிரிநாதரை பற்றி போடுகிற சோவனீரெல்லாம் போடுகிறார்கள். அதற்கெல்லாம் கட்டுரை எழுதி தருகிறேன். திருப்புகழை சொல்லிக் கொடுப்பது சில புலவர்களுக்கு கேட்டால், ஆனால் அவர்களெல்லாம் படிவது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அது நம்ம கையில் கிடையாது. பயிற்சி, அதாவது அயற்சி இல்லாத பயிற்சியும் முயற்சியும் தான் உயர்ச்சியை தரும். ஆகவே அதை வந்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினா வெற்றி அடையலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். திருப்புகழ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியம். தமிழில் நம்ம கம்பராமாயணத்தை வந்து எப்படி போற்றுறோமோ அதற்கு சமமாக திருப்புகழையும் போற்றணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.